இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு வந்து கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ஆனால் கொழுக்கட்டை வந்து சக்கரவள்ளி கிழங்குல கொழுக்கட்டை பண்ண போகிறோம் இல்லையா? நம்ம சக்கரவள்ளி கிழங்குல கொழுக்கட்டை நம்ம கொழுக்கட்டையே வந்து நிறைய விதத்தில் பண்ணி காமிச்சிருக்கோம். நம்ம பிள்ளையாருக்கு காமிச்சிட்டு பிள்ளையார்னால குழந்தைங்க தான். ஸோ இந்த கொழுக்கட்டை பண்ணிவிட்டு சாயந்தரம் ஆற்றுல பக்கத்தில் இருக்க குழந்தைகளுக்கு கொடுக்கறது வந்து விசேஷம். ஸோ அதை இன்றைக்கி காத்தாலே பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து சாயந்தரம் தான் பண்ணணும். சாயந்தரம் பண்ணணும். மணி கொழுக்கட்டை மாதிரி வரும்ல? மணி கொழுக்கட்டை மாதிரி வரும், சின்ன சின்னதாக. நம்ம இந்த கொழுக்கட்டைக்கு வந்து தேவையானது வந்து சக்கரவள்ளி கிழங்கு, வெல்லம், கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய். சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஒரு 4 கிலோ எடுத்துட்டுருக்கேன். வெல்லம் நாட்டு சக்கரை வந்து 150 கிராம் எடுத்துட்டுருக்கேன். அரிசி மாவு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து நல்லா வேக வச்சுக்கணும். சரி, வேக வச்சுருக்கேன் நல்லா. இப்போ அதை வந்து உரிச்சிக்கிறேன். ஒரு சங்கட சதுர்த்திக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்களே? ஆமாம். போன சங்கட சதுர்த்திக்கு கேட்ட கேள்வி வந்து என்னென்னா, பிள்ளையாருக்கு வந்து கணபதினு ஒரு பேர். இதில் வந்து கணம் அப்படின்னா என்ன? கணபதி அப்படிங்கிறோம். பதி அப்படின்னா வந்து தலைவன் அப்படி அர்த்தம், லீடர் அப்படின்னு அர்த்தம். ஸோ கணங்களுக்கு அதிபதி கணபதி அப்படிங்கிறது தெரியுது. நிறைய பேர் எல்லாரும் சொல்லியிருந்தா கணங்களின் அதிபதி கணபதி அப்படின்னு. கணங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து தேவகணங்கள் அப்படின்னு சொன்னால், மனுஷாளுக்கெல்லாம் அதிபதி கணபதி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தா. மேக்னிடியூட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு எல்லாமே கரெக்டு தான். அது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போகணும் அப்படின்னா, கணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். மேத்ஸில் வந்து கணம் அப்படின்னு சொன்ன வச்சுக்கோ, செட்டுன்னு சொல்லுவோம். ஒரு செட் அப்படின்னா கணம். செட்டுன்னா என்னது? அது வந்து செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கலாம், செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இருக்கலாம், ஏதோ ஒன்று அது வந்து சேர்ந்த ஒரு குழுங்கிறது தான் ஒரு செட்டுங்கிறது. அந்த குழுவை வந்து கணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே போன ஒரு கணேச சதுர்த்திக்கு நம்ம சொல்லியிருந்தோம். கணம் அப்படின்னா 12 விஷயங்கள், உடம்புல 12 விஷயங்கள் சேர்ந்தது ஒரு கணம். என்ன 12 அப்படின்னா, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம்னு 5 5 10 இந்திரியங்கள் இருக்குது உடம்புல. கர்மேந்திரியம் அப்படிங்கிறது வந்து உடம்பு சம்மந்தப்பட்டது. ஞானேந்திரியம் அப்படிங்கிறது வந்து உணர்வு சம்மந்தப்பட்டது. ஸோ 5 5 10 இந்திரியங்கள் உடம்புல இருக்கு. இந்த 10 இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது வந்து மூளை. மூளை இருக்குல்ல, பிரெயின். அந்த பிரெயினை கட்டுப்படுத்துறது வந்து புத்தி. அந்த புத்திங்கிறது தான் இன்டலெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூளையும் இருக்கும், இந்திரியங்களும் இருக்கும். நல்ல புத்தி இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம வந்து வழி வந்து தவறிடுவோம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது எது? புத்தி. ஸோ 10 இந்திரியங்கள், ஒரு மூளை, ஒரு புத்தி, இந்த 12 இருக்கு இல்லையா? இந்த 12 விஷயங்கள் சேர்ந்தது ஒரு கணம். இதை தான் வந்து கணங்களின் அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். சக்கரவள்ளி வேக வச்சேன் இல்லையா? அந்த வேக வச்சதை நல்லா உரிச்சுட்டு அரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சுட்டேன். பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி வேக வச்சுருக்கேன். வெல்லத்தை வந்து கொஞ்சம் ஜலம் விட்டு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் ஒரு லேசாக பாகு வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி கரையை விட்டுட்டு வச்சுருக்கேன். 2 தண்ணி தூக்கி அதை போட்டு வேண்டியதான். மணி கொழுக்கட்டை பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். தேங்காய் வந்து போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் திருவி போடலாம் மேலே. நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். அப்படியே மணி கொழுக்கட்டை மாதிரியே சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி ஸ்வீட் பொட்டேட்டோவில் கொழுக்கட்டை. செம்ம ஐடியா. எடுத்து வைக்கிறாங்க. சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வச்சு. ஆல்ரெடி வெந்த கிழங்கு தான், இந்த அரிசி மாவுக்காக வச்சுருக்குது. இது ஆயிடுச்சு இல்லையா? அதில் வந்து இந்த வெள்ளத்தில் வந்து பாகம் வந்தோடனே எடுத்து வச்சிடறாங்க. சரிதா? நின்று விடுறது இல்லையா? இப்போ ஒரு பங்கு ஆமாம் போகிறோம். அது வந்து இப்போ இந்த சக்கரை ஆஃப் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு சக்கரை கிழங்கு அப்படி போட்டேன். என்னென்னா மொத்தமாக ஒன்றும் வைக்கக்கூடாது, ஒட்டின்றோம். ஒட்டினாலும் அப்புறம் இப்படி கையில் பிரித்து விட்டால் பிரிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்து உருட்டி இருக்கும்போது மொத்தமாக இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படியா? ஒரு கம்பி பாகு கொஞ்சம் ஒரு கம்பி பாகு இருந்தால் நல்லாயிருக்கும். கரெக்டாக? டெக்னிக்கல் நேம் கரெக்டாக? கரெக்டாக. இதை திருப்பி போட்டோம் இல்லையா? என்ன பாகு எப்படி உள்ளே போகும்? சக்கரவள்ளி கிழங்கு தான் இல்லையா, ஸ்வீட் இருக்கும். உள்ளே போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்வீட் இருக்கும். லைட்டாக ஏதாவது ஒரு இதுலேயும் வந்து ஓட்டப்பட்டுக்கலாம். ஓட்டப்பட்டேன்னா ஆக்சுவலாக மணி கொழுக்கட்டைன்னு போது குட்டி குட்டியாக பண்ணணும். நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது பண்ணிட்டேன். கொஞ்சம் குட்டி குட்டியாக பண்ணோம்னா நல்லாயிருக்கும்.
எல்லா சைடும் பரப்பி விட்டுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் இதுக்கு ஆப்ஷன் தான் தேங்காயும் பச்சை கருப்படமும் வேணுன்னா தேங்காய் சொல்லி போட்டுக்கலாம். அப்படியே தேங்காய் அப்படியே துருவி விட்டுறேன். இது தேங்காய்? ஆமாம், தேங்காய் அப்படி பண்ணியிருக்கேன். சக்கரவள்ளியில் மணி கொழுக்கட்டை. தேங்காய் நல்லா நைஸாக அப்படி பண்ணியிருக்கேன். இல்லை கொஞ்சம் வேணும் அப்படின்னா அது அவாவா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். போட்டு லேசாக கொஞ்சோண்டு பச்சை கருப்படம், அது பெருமாளுக்கு பண்ணி பழக்கமானதுனால எல்லாத்துக்குமே பச்சை கருப்படம் போட்டுருது. சக்கரவள்ளி கிழங்கில் மணி கொழுக்கட்டை தயார். ஆமாம், ரைட்டு. சக்கரை நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா கொஞ்சம் அரிசிமா போட்டு நல்லா மசிஞ்சிட்டு ஆவியில் வேக வச்சிடணும். அதுக்கு வந்து வெள்ளத்தை வந்து வெள்ளமாக நாட்டு சக்கரையாக எடுத்துட்டு லேசாக கம்பி பதம் வரும்போது இந்த வேக வச்சது அதில் போடணும். மேலாக வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சம் பச்சை கருப்பும் ஆப்ஷனல் தான். இது ஏலக்காயில் வந்து ஏலக்காய் வெள்ளம் கொதிக்கும் போது ஏலக்காய் போட்டேன். போட்டு அது அப்படியே ஒரு பரட்டு எடுத்து வச்சுருக்கேன். பிள்ளையாருக்கு வந்து ஈஸியான கொழுக்கட்டை நைவேத்தியம் சாயந்தரத்துக்கு. இது வந்து மற்ற நாள் இந்த விரத நாள்லையும் யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லை, அரிசிமா இருக்கனால யூஸ் பண்ண முடியாது. திருவோணத்தன்னைக்கு உப்பு இல்லாமல் இருக்கனால எடுத்துக்கலாம். பட் சில பேர் வந்து இந்த ஏகாதசி அந்த மாதிரி டைத்தில் எடுத்துக்க முடியாது அரிசிமா இருக்கிறதுனால. மிச்ச நாள் திருவோணத்தன்னைக்கு எடுத்துக்கலாம். திருவோணத்தன்னைக்கு எடுத்துக்கலாம். உப்பு ஆமாம், சஷ்டி அன்னைக்கு திருவோணத்தன்னைக்குலாம் எடுத்துக்கலாம். பிள்ளையார் சதுர்த்திக்கு பண்ணிக்கலாம். எதுவுமே பெருமாளுக்கு வந்து தயாரிக்கோ இல்லை பிள்ளையாருக்கு யாருக்குமே நைவேத்தியம் பண்ணுறதுல வந்து உப்பு வெள்ளை இந்த மாதிரி இந்த ஸ்வீட்டில் வந்து உப்பு போடக்கூடாது. யூஸ்வலாக வந்து வெள்ளத்தில் உப்பு போட்டோன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் தூக்கும். ஸோ ஜென்ரலாக நான் நார்மலாக இந்த தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணும்போது போட்டுக்கலாம். பட் பிரசாதம் பண்ணும்போது அதில் உப்பு போடக்கூடாது. ஸோ நைவேத்தியம் பண்ணும்போது இனிப்பில் உப்பு போடக்கூடாது. இப்போ நான் இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்குமே தெரியும் பிள்ளையாருக்கு வந்து தந்தை உடஞ்சிருக்குன்னு. அது உடைச்சி தான் மகாபாரதம் வந்து எழுதினார். ஆமாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற தாத்பரியம் என்னன்றது வந்து சொல்லுங்கள். அடுத்த சதுர்த்திக்கு உண்டான கேள்வி அது. சரி, கேள்வினாலும் சரி, இல்லை நீ சொல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் சரி. ஓகே. ஸோ இது வந்து பிள்ளையாருக்கு வந்து தந்தை வந்து பாதி உடஞ்சிருக்கும், ஏக்கத்தந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உடஞ்சிருக்க வந்து அதை உடச்சி வந்து மகாபாரதம் எழுதும்போது யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாள். இதுக்கு பின்னால் இருக்கிற தத்துவம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வியா? ஓகே, சூப்பர். அமர்கலம் ஜஸ்டிஸ், தேங்க்யூ.